போயிருந்தா கூட எனக்கு பேச வச்சிட்டது. ஆனா நீ இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணல. நான் இப்ப நினைச்சா கூட எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? I'm sorry. வேண்டாம் வேண்டாம். Sorry, Kaveri. விஜய் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கோவத்தில் இருக்காங்க. அதே சமயம் அங்கே பார்த்திங்கன்னா காவேரியோட வீட்டில் எல்லாருமே ரொம்பவுமே கோவமாக இருக்காங்க. விஜய் மேலேயும் வெண்ணிலா மேலேயும் பார்த்தியா வெண்ணிலா எப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே எப்படி உன்னை விஜய் கூட சேர்த்து வைக்கிறது எங்களாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோடைய அம்மா வந்து ரொம்பவே கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டு ஓனருக்கும் தெரிஞ்சது. என்ன நீ விஜய் வந்து உன் புருஷனா, நீ அவனை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கிறையா அப்படிங்கிற மாதிரி கேட்டு உண்மை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. சரி நானே உங்களை சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டு ஓனரமும் சொல்கிறாங்க. காவேரி வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னால் விஜய் மறக்க முடியாது. விஜய் வந்து எனக்கு உண்மையாக தான் இருப்பார். அவரெல்லாம் இந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ணியிருக்க மாட்டார். இப்போவும் வெண்ணிலா வேணான்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவரால் வெண்ணிலாவை ஏற்றுக்க முடியாது. அவர் என்னுடைய கணவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காவேரி சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்காங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா விஜய் வந்து காவேரியோட வீட்டில் வந்து பேசுகிறாங்க. பேசி சமாதானமாகறாங்க.